எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இயேசுவே நற்செய்தி என மாற்கு தனது நற்செய்தியினை அறிமுகம் செய்யும் போது சொல்கின்றார். இயேசுவின் பிறப்பினை திரு அவை வரலாற்றில் முதலாக பதிவு செய்தவர் பவுலடியார் ஆவார். கலாத்தியர் 4:4 கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்கின்றார். பெண்ணிடம் பிறந்தவர் என்ற சொற்றொடர் ஒருவரின் மனித பிறப்பினை குறிக்கிறது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என நம்மை போன்று மனிதனாக இயேசு பிறந்தார் என நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கின்றனர். விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட நற்செய்தியை வரலாற்று பின்னணியோடு தர நற்செய்தியாளர்கள் முயற்சி செய்கின்றனர். ஏரோது ஆண்ட காலத்தில் என்று மத்தேயுவும், குரேனியு ஆளுநராக இருந்தபோது என்று லூக்காவும் சொல்கின்றனர். இயேசு பெத்லகேமில் பிறந்தது வரலாற்று சான்றுகளோடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. வரலாற்று குறிப்புகளை விட மத்தேயுவும் லூக்காவும் விசுவாச ஒளிக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெத்லகேம் என்ற தாவீதின் ஊரிலே இயேசு பிறந்தார் என்று சொல்வதன் வழியாக இயேசு தாவீதின் வழிவந்த மெசியா என விசுவாச பார்வையினை வெளிப்படுத்துகின்றனர். இயேசுவின் பிறப்பு மீட்பின் திட்டம் என்பதனை வலியுறுத்த விளைகின்றனர். ஏரோது காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார் என்று மத்தேயு கூற, நாசரேத்தூர் வாசிகளான யோசேப்பும் மரியாவும் தம் பெயரை பதிவு செய்ய தங்களின் பூர்வீக ஊரான பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசு பிறந்தார் என லூக்கா கூறுகின்றார். பெத்லகேமிலிருந்துதான் மீட்பர் தோன்றுவார் என யூதர்களின் எதிர்பார்ப்பினை யோவான் நற்செய்தியாளர் கூறுகின்றார். பெத்லகேம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஊர். யாக்கோபின் மனைவி ராக்கேல் இறந்தபோது பெத்லகேம் அருகில் அடக்கம் செய்யப்பட்டார் என தொடக்க நூல் சொல்கின்றது. இறைவாக்கினர் மீகாவின் குருவாகிய லேவியர் ஒருவரின் ஊரான பெத்லகேம் என நீதிமொழி உரைக்கின்றது. ரூத்து பற்றிய நிகழ்வுகள் பெத்லகேமில் நடைபெற்றதாக ரூத்து நூல் சொல்கின்றது. தாவீதின் ஊர் பெத்லகேம் என்பது சிறப்பு செய்யப்படுகின்றது. தாவீது அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்ட ஊர் பெத்லகேம். மனிதனாக பிறந்த இயேசுவின் வாழ்வினால் கவர்ந்த மக்கள் அவரை ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் கண்டு அவரை வழிபட்டனர். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார் என்கின்றார் லூக்கா நற்செய்தியாளர். இயேசுவை பொறுத்தமட்டில் அவரது உண்மை வாழ்க்கை, வரலாற்று இயேசு மற்றும் விசுவாச கிறிஸ்து என்று 3 நிலைகள் உண்டு. விவிலியம் நமக்கு விசுவாச கிறிஸ்துவினை படம் பிடித்து காட்டுகின்றது. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாளிடம் பிறந்தவரை கிறிஸ்து என்னும் இயேசு என விசுவாச ஒளியில் வரலாற்று கண்ணோட்டம் விளக்கப்படுகின்றது. இஸ்ராயேல் நாட்டை பலமுள்ள பேரரசாக மாற்றியது தாவீது. கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்ட விரும்பினார். ஆனால் கடவுளே அவருக்கு ஒரு வீடு கட்டப் போவதாகவும் அவரது வழிதோன்றலின் அரசு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்ற வாக்குறுதியை கடவுளே தாவீதுக்கு அளித்தார். தாவீதின் வழியில் தோன்றும் அரசர் யூதர்களின் மெசியாவாக இருப்பார் என்ற நம்பிக்கை இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தோன்றியது. தாவீதுக்கு பிறகு வந்த அவரது மகன் சாலமோனோ அல்லது மற்ற அரசர்களோ மெசியா தன்மையுடைய முறையில் மக்களுக்கு முழுமையான விடுதலையை அளிக்க தவறியதால் இஸ்ராயேல் மக்களில் இருந்த மெசியா நம்பிக்கை வளர்ந்து தொடர்ந்து கொண்டே சென்றது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் என்றும் அந்த குழந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்து என்றும் அரசை நிலைநாட்டுவார் என்றும் தங்கள் நம்பிக்கையை இஸ்ராயேலர் வெளிப்படுத்தினர். யூதரின் அரசராக வரவிருக்கும் இந்த தாவீதின் வழித்தோன்றல் அனைவருக்குமே அரசராகவும் குருத்துவ தன்மையுடையவராகவும் இருப்பார் என்றும் எதிர்பார்த்தனர். இத்தகைய நம்பிக்கையில் பெத்லகேம் மிக முன்னிலை இடத்தை வகித்திருந்தது என்பதனை மீகா தெளிவாக்குகின்றார். மக்கள் எதிர்பார்த்த மீட்புத் தன்மைகளை யூதாவின் அரசர்கள் நிறைவு செய்ய தவறினர். கிமு 587 பாபிலோனிய அடிமைத்தனமும் இவர்களின் மெசியா நம்பிக்கையை அதிகம் பாதித்தது.
இக்காலகட்டத்தில் 3ஆம் ஏசையா என்பவர் மெசியா பற்றிய புதியதொரு நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். படைபலம், ஆள்பலம், பொருட்செல்வம் இவற்றுடன் மீட்பு கொடுக்கும் அரசியல் மெசியாவை விட இகழப்பட்டு நொறுக்கப்பட்டு மற்றவர் பிணிகளை தாங்கிக் கொள்ளும் ஒரு துன்புறும் ஊழியனாக கடவுளின் ஊழியன் தோன்றுவார் என்று அறிவித்தார். இளம் திரு அவையினர் மெசியா பற்றிய அறிவிப்புகள் அனைத்தும் இயேசுவில் மட்டுமே நிறைவேறியதாக கண்டனர். இந்த பின்னணி இளம் திரு அவையினரின் நம்பிக்கையை படம் பிடித்து காட்டும் விதத்தில் இயேசுவின் பிறப்பு நிகழ்வுகளை மத்தேயு, லூக்கா நற்செய்தியாளர்கள் எடுத்துரைத்துள்ளனர். பிறந்திருப்பவர் இறைவாக்கினர்களால் முன்னறிவிக்கப்பட்ட மீட்பர். இவர் அடிமைப்பட்டு கிடக்கும் சமுதாயத்திற்கு விடுதலையை தருவார் என்பதே இயேசு பிறப்பின் நற்செய்தியாய் அமைந்தது. ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியில் அமைதி நிலவும். தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். அன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும் என்பதே இயேசுவின் பிறப்பினை மையப்படுத்திய இறைவாக்கினரின் எதிர்பார்ப்பு. அனைவருக்கும் இயேசுவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இயேசுவோடு இணைந்து புத்துலகம் படைப்போம்.